நான் தான் உங்கள் வில்லேஜ் பொண்ணு பேசுறேன். என் பேர் காயத்ரி. நான் ஈரோட்ல வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். அது இல்லாம நம்ம வந்து ஹோம்மேட் ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரியோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம ஒரு பிசினஸ் ரீதியா கஸ்டமர் எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம போடுறோம்னு வைங்க. சரி, நம்மளோட ஏதாச்சும் ஒரு 2-3 பேர் நம்ம கடைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க லேடிஸா இருந்தா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஆஃபர் போட்டேங்க. போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாரும் ஆயில் மசாஜ் பண்ணீங்களா? இல்ல, இது லேடிஸ் பார்லருங்க. லேடிஸ் பார்லர் எத்தனை கால் நம்ம அட்டன் பண்ணி சொல்ல முடியும்? ரீல்ஸ் பாக்குறது 200 பேரு தாங்க, ஆனா கால் வர்றது அதிகமா இருக்கு. இப்படி இருந்தா ஒரு பெண் வந்து எப்படி மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே, ரீல்ஸ் சூப்பரா இருக்கு, நீங்க பண்றது வேற லெவல் அப்படிங்கிறீங்க. நான் ஒன்னும் வெளியே போய் பண்ணலங்க, கடைக்குள்ளதான் பண்ண. சரி, அப்படியே சூப்பரா இருக்கா? சூப்பரா ஷேர் பண்ணுங்க, லைக்க போடுங்க, கமெண்ட் கீழேயே போடுங்க, நான் பாப்பேன். சரிங்களா? அதை விட்டு பர்சனலா நீங்க எனக்கு கால் பண்ணி பேசி என்ன பிரயோஜனம்? நான் வந்து ஒரு ஆளாதான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு நம்பர் போறோம்னா ஒரு பெண்ணா இருந்து ஒரு பிசினஸ் பண்றது எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுங்களா? ஈஸியா சொல்றீங்க. சரிங்களா? சோசியல் மீடியால ஒரு பொண்ணு வந்து ஒரு நம்பர் போடுங்கிறதுனால நீங்க எல்லாரும் தப்பாவே நினைக்க கூடாது. மேக்சிமம் வந்து அவங்க எதுக்காக நம்ம ஒரு விஷயத்த நான் ரீல்ஸ் பண்றேன்னா என் மைண்ட் இதா இருக்கிறதுக்கு, நான் எங்கேயுமே வெளியே போறது இல்ல, கடை வீடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கறதுனால எனக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன். அதுவே சம்டைம் வந்து நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருமோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, கஸ்டமர் பார்ப்பாங்க. சோ அப்ப எனக்கு ஒரு நெக்ஸ்ட் இது எடுக்கிறேன் இருங்க. இது 3வது வீடியோ. யோசிச்சு பாருங்க, நான் எதுக்கு நான் வீடியோ போடுறேன்? நான் வந்து இப்போ ஒரு நம்பர் போடுறேன், ஒரு போஸ்ட் போடுறேன்னா, சரி நம்ம கஸ்டமர் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு வந்து பண்ணிக்குவாங்க. இல்ல யாருக்காச்சும் என்னோட ப்ராடக்ட் வேணாலும் அது பண்ணிக்குவாங்க. ஈரோடு சரௌண்டிங் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஆஃபரை வந்து பை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல இன்னைக்கு கூப்பிட்டவங்க எல்லாரும் ஜென்ஸ். கூப்பிட்டு காதுல வச்ச செகண்ட், உங்க வீடியோஸ் சூப்பரா இருக்குங்க, உங்க வீடியோஸ் சூப்பரா இருக்குங்க. என்னங்க போட்டேன்? ஒண்ணுமே போடலைங்க. சரிங்களா? எனக்கே அது ரொம்ப டூ மச்சா இருக்கு. நீங்க பாராட்டுறீங்க எல்லாமே ஓகே, ஆனா என்னோட லைக்ஸ் என்னைக்காச்சும் எண்ணி பார்த்திருக்கீங்களா? என் கஸ்டமர் மட்டும் தான் லைக் பண்ணிருக்காங்க. வீடியோஸ் பாக்குறவங்க யாராச்சும் ஒருத்தர் லைக் பண்ணிருக்கீங்களா? இதே ஒரு பொண்ணு அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ லைக் வந்திருக்கும். சரிங்களா? இங்க வந்து நான் லைக்குக்காகவும் வீடியோ ஷேர் ஆகணுங்கிறதுக்காகவும் நான் இத்தனை வருஷமா நான் வீடியோ போடல. எங்க வீட்டு ஆளுங்களுக்கும் அது வந்து சோசியல் மீடியால இருக்கிறது சுத்தமாவே பிடிக்காது. அதனால நானும் அதை வந்து ட்ரெண்டிங் ஆகணுமேனு விட்டுட்டேன். எனக்கு பின்னாடி வந்து அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் அளவுக்கு போடுறாங்க. நான் இன்னுமே அதே இடத்துல உட்காந்துருக்க ரீசன் நான் டீசெண்டா பண்றேன் அப்படிங்கறது. அன்டீசெண்டா பண்ணிருந்தேன்னா 6 மாசத்துல இப்படி டாப் லெவல்ல போயிருக்க முடியும். சரிங்களா? 2வது, கடையை என்ன நேரம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஊரா சுத்திட்டு வந்திருந்தேன்னு வைங்க, வேற லெவல்ல ஆயிருப்பேன். இது ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? இதுல வந்து என் கஸ்டமர் ஏரியாக்காரங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? நான் என் பிசினஸ மட்டும்தான் நான் கவனமா சேர்த்திட்டு போயிட்டு இருக்கேன் ஒழிஞ்சு, ஏதோ மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கும் போது மட்டும்தான் வீடியோஸ் நான் பாட்டுக்கு நிறைய போடுவேன். அப்ப மைண்ட் ஃப்ரீயா ஆயிரும். அதுக்குமே எனக்கு லைக் வருமா இது வருமானம் எதுவுமே வராது. போனா போட்டோம். ஆனா நல்லா பண்றீங்க நம்பர் போட்டா மட்டும் கால் மேல கால் பண்றீங்க. எப்படிப்பா இது பண்றது? சரி, அப்படின்னா ஃபேஷியல் இது ஏதாவது பண்ணிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் வேணா இன்னொரு கடை ஓபன் பண்றேன். சரிங்களா? பாய்ஸ் எல்லாரும் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் வேணா என் வீட்டுக்கார வேணா கூப்பிட்டு அவருக்கு எல்லா மசாஜும் சொல்லி கொடுத்தா அவர் வேணா செஞ்சிருவாரு. அவர் செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஓகேனா நான் பார்லர் வேணா வைக்கிறேங்க. சரிங்களா? உங்களுக்கு ஓகேனா நான் பக்கத்து கடையை கூட எடுத்து நான் உங்களுக்காக வைக்கிறேங்க. சரிங்களா? அதை நீங்க செய்வீங்களா? அப்ப செய்ய மாட்டீங்க. இது வந்து நானா இருக்கவும் கூப்பிட்டு என்னை கல்லாச்சு என்னை ஒரு வழி ஆகணும்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டுருக்கீங்க. சரிங்களா? இதுல என்ன ஒரு ஆசை? உங்க வீட்லயும் ஒரு பெண் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கால் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தானே எங்க வீட்லயும் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. சின்னதா ஒரு பிராக்டிக்கலா ஒரு பொண்ணு வெளியே வருது, ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா வருது. ஆனா ரொம்ப வருஷமா வீடியோ கிட்டத்தட்ட நான் வந்து 6000 வீடியோவுக்கு மேல போட்டிருக்கேன். ஆனா எனக்கு எந்த ஒரு ரீச்சும் வரலங்க. சரிங்களா? அதே வந்து ஒரு 100 இது போறவங்க எல்லாரும் டாப் லெவல்ல போறாங்க. அப்ப என் வீடியோ நல்லா இல்லன்னு எனக்கே தெரியுது.
சரிங்களா. நான் எங்கேயும் போகாம கடைக்குள்ளேயே வச்சு போட்டுட்டு இருக்கேன். சரி இருந்துட்டு போகுது, நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போவோமே நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா. லூஸ் மாதிரி பண்றேனா இல்ல இது மாதிரி எல்லாம் தெரியல. எங்க வீட்டுல திட்டுவாங்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. நிறைய பெண்கள் எதனால வீடியோஸ் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் ட்ரெண்ட் ஆயிட்டு ஏதாவது ஒரு இன்கம் வரும் அப்படிங்கறதுக்காக. சரிங்களா. இன்னொரு சதவீதம் எதுக்காகனா மன அழுத்தம். யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, ஏன்னா சிட்டி லைஃப்ல வாழ்றாங்க. சரிங்களா. சம்பாதிக்கணும், ஓடணும், ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் நான் என்னோட பிசினஸ் என்னால காட்ட முடியாது, ஏன்னா நான் பார்லர் வச்சிருக்கனால கஸ்டமர் திடீர்னு ஐயோ வேணாங்க நான் சோசியல் மீடியால இருக்கேன்னு தெரிஞ்சங்காட்டியே செருப்புல அடிக்கிற மாதிரி நீல வீடியோல போட்டுறாதீங்க, அப்படி கமெண்ட் வரும் இப்படி கமெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. எதனாலன்னு தெரியுங்களா, நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனாலதாங்க. சரிங்களா. இதுக்கும் எத்தனை பேர் கழுவி ஊத்திவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்றேன். ஏன்னா எங்க அப்பா போலீஸுங்க, அவர் சாகுற வரைக்கும் தட்டாம இப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. அதே மாதிரி எனக்கும் அதே புத்தி தான் வந்திருக்கு. சரிங்களா. தெரிஞ்சோ தெரியாதையோ சோசியல் மீடியாவை இப்படின்னு தொட்டு பார்த்துட்டேன். அதுக்குள்ள என்ன ஆழம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தப்பான இதுக்கெல்லாம் போகணும். அப்படி மொக்கையை போட்டுட்டு உட்காந்து இருக்கணும் சோசியல் மீடியால. சேட்டிங்ல போய் உட்காந்து பார்க்கணும். சேட்டிங்ல இன்ன வரைக்கும் நான் வரமாட்டேன். கமெண்ட்டுக்குள்ள உட்காந்து கமெண்ட்டை பார்க்க மாட்டேன், லைவும் போட மாட்டேன். சரிங்களா. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் ஏதுங்க. இங்க பாருங்க, கடல் மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், வெளியே கஸ்டமர் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணணும். சரிங்களா. அடுத்த வீடியோ இன்னும் இருக்கு. இப்ப இது நான் பாட்டா எடுத்து போட்டிருக்கேன். இது மட்டும் எத்தனை பேர் உட்காந்து பாப்பீங்கன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா. மித்தது எதையுமே ஷேர் பண்ண மாட்டீங்க, எதையும் பார்க்க மாட்டீங்க. சரிங்களா. அப்புறம் வீடியோஸ் வேற லெவல் அந்த வீடியோஸ் இதே மாதிரி வேற லெவல் பண்ணீங்கன்னா எல்லாமே ஓன் வாய்ஸ்லயே இனிமேல் நான் கொடுத்துட்டு போறேங்க. சரிங்களா. சோ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்குன்னு ஒரு கடை இருக்கு. சோ உங்களை நான் குத்தி காட்டுறதுக்காக சொல்லல, உங்களை எனக்கு பிடிக்கும் தான். ஆனா என்னை டிஸ்டர்ப் பண்ணாம பிடிக்கணும். அதே மாதிரி நீங்க என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேட் தரணும். சரிங்களா. அது மூலயமா தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, எனக்கு ஒரு சப்போர்ட் யாருமே கிடையாது. ஜென்ஸ்னாவே ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா வளர்ந்துட்டேன். சரிங்களா. எனக்கு நான் எப்படி சொல்றது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நான் இந்த இடத்துக்கு இந்த வயசுலயே நின்றுருக்கேன். அப்ப நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பேன் தெரியுங்களா. அதனால என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நான் சும்மா வெட்டியாலாம் இல்லைங்க. இங்க பாருங்க, என்னோட பிசினஸ் மெயின் ரோட்ல வச்சிருக்கேன். பிசினஸ பாக்கணும், இதா பாக்கணும். இது கிட்டத்தட்ட எத்தனை பேர் என் ப்ராடக்ட வாங்கிட்டு இருக்காங்க தெரியுங்களாங்க. வெளியே உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இங்க பாருங்க, உங்கள் வில்லேஜ் பொண்ணுன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா. இதுலயே நம்பர் போட்டிருக்கேன். இத பார்த்து யாருமே எனக்கு இது பண்றது இல்ல. இந்த சைடு காயு பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கேன். சோ இதனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நம்ம ஏரியாக்கார கஸ்டமர் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இந்த சோசியல் மீடியான்னு வந்தாவே எல்லாத்தோட தாட் என்னன்னா, அசிங்கமா நிறைய பேர் வீடியோஸ் பண்றதுனால இவங்களும் அப்படிதான் இருப்பாங்களோ, பேசினா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. சோ நான் ஃப்ரீயா இல்லைங்க, எனக்கு ஃப்ரீயா இருக்கிற டைமும் இல்லைங்க. சரிங்களா. இதை நான் சிரிச்சுக்கிட்டு சொல்றேன், ஆனா வலிகள் அதிகம். அந்த வலியை உங்களுக்கு வெளிக்காட்டி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு பெண்மணியா நினைச்சு எனக்கு ஓட்டு போட முடிஞ்சா போடுங்க, இல்லங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோ இப்படி தள்ளி விட்டுட்டு அப்படி போயிருங்க. ஏன்னா 6 வருஷமா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க, எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்ததில்லை. அதனால ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு மேல நான் ஏதாச்சும் போஸ்டிங் போட்டு நம்பர் போட்டுறதுக்கே பயமா இருக்கு. ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தயவு செய்து இனிமேல் நம்பரே போட மாட்டேன் தெய்வமே. இதனாலதான் ஜிஎஸ்டி வாங்கிட்டு ஆன்லைனுக்கு போயிட்டு ஆன்லைன்ல வித்துட்டு இருக்கேன். இங்க எதுவுமே விற்க கூடாதுன்னு. ஆனா நான் என் ப்ராடக்ட போடுவேன். சரிங்களா. அது நாளைக்கு ஃபியூச்சர்ல என்னோட மெமரிஸா இருக்கும். சரிங்களா. வருகிற 5ஆம் தேதி எனக்கு வேற பர்த்டே வருது, பிறந்த நாள். அந்த செலிப்ரேஷனுக்கு முன்னாடி இப்படி கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி என்னைய கட் பண்ணிட போறாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் இருக்கணும். சோ இதுக்குதான் இந்த ஓன் வாய்ஸ். தயவு செய்து நம்பரை எடுத்துட்டு கால் பண்ணாதீங்கப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையே நவுத்தி விட்டுட்டு போயிட்டே இருங்க.
சரிங்களா? சரி, ஓகே உறவுகளே, எல்லாத்துக்கும் பாய்.